என்ன உள்ள அந்த பொண்ணு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? நாம கொடுத்த மருந்தால இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. அவ நமக்கு ரொம்ப முக்கியமானவ. ஜாக்கிரதையா பாத்துக்கணும், சரியா? சுசுகாக்கு ஸ்ட்ராங் பாடி இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு ஒண்ணு புரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலா பூமியோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரகம் ரொம்ப சின்னது. அதனால இதோட புவியீர்ப்பு சக்தி பூமியை விட ரொம்ப வீக்கானது. அதனாலதான் உன்னால சுலபமா ஒரு காரை தூக்க முடிஞ்சிருக்கு நோபிட்டா. இப்ப புரியுதா? அதெல்லாம் இருக்கட்டும். சுசுகா பாதுகாப்பா இருப்பான்னு எப்படி சொல்றா? கொஞ்சம் இத பாரு. இதுதான் அந்த ஜர்னலிஸ்டோட ரூம்ல சுட்ட துப்பாக்கியோட குண்டு. இது கொஞ்சம் நல்லா அழுத்தி பாரு நோபிட்டா. பாப்கார்னை விட இது ரொம்ப சாஃப்டா இருக்கேப்பா. அப்படியே இது உன்னை தாக்குனாலும் உனக்கு எதுவும் ஆகாது. அதனால பூமி வாசிகளோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஒண்ணுமே இல்ல. எல்லாமே இங்க வீக்கானது. பூமியை விட ரொம்ப வீக்கானது. அங்க நில்ல. தப்பிக்கவா பாக்க? பாத்தியா? நம்ம உடனே போலீஸ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆமாப்பா, அதான் சரி. ஆனா அவங்க எல்லாரும் வேற கிரகத்துல இருந்து வந்த பசங்க. என்னால எப்படி இதை போலீஸ் கிட்ட விவரமா எடுத்து சொல்ல முடியும்? நீங்க கவலையே விடாதீங்க. ஆக்சுவலா எங்க கிரகத்துல இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஒரு ஹீரோ வந்துருவாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம நோபிட்டா மேன் தான். ராக்கெட்டை விட ரொம்ப வேகமானவன், புல்டோசரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், உயரமான மலையையும் கடந்து பறப்பான். எங்களால இந்த நேரத்துல சிரிக்க கூட முடியல. இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தான். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்க இதை செய்யல. இதுதாங்க உண்மை. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நான் போய் சுசுகாவை காப்பாத்திட்டு வரேன். அவங்களோட இடம் எங்க இருக்குன்னு மட்டும் நீங்க சொன்னா போதுங்க. நம்மளால ஜம்ப் பண்ண முடியும்னா பறக்க முடியல. ஆமாமா, சரியா சொன்ன. ஒரு ஒளிச்சி சாப்பிட்டே நீங்க ஜெகத்துக்கு வந்துட்டா. அந்த கசமா பறந்து போகலாம். கொஞ்சம் பேர்